இந்த நாளிலும் ஆபகுக் தீர்க்க தரிசன புத்தகம் 2வது அதிகாரம் அதனுடைய 3வது வசனத்தில், குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அதை விளங்கும், அது பொய் சொல்லாது, தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை. கர்த்தர் வைத்திருக்கிற தரிசனம் குறித்த காலத்திற்காக வைத்திருக்கிற தரிசனம், முடிவிலே விளங்க போகும் தரிசனம், பொய் சொல்லாத தரிசனம், நிச்சயம் நிறைவேறப் போகிற தரிசனம், தாமதிக்கும் தரிசனம், தாமதம் இல்லாத தரிசனம் என்று தரிசனத்தை குறித்த ஒரு நல்ல விளக்கத்தை கர்த்தர் இந்த இடத்துல பேசியிருக்கிறார். இந்த தரிசனத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் 1வது வசனத்தில் சொல்லப்பட்டதை போல காவலிலே தரித்திருக்க வேண்டும். நம்முடைய காவல், நம்முடைய பாதுகாப்பு எது? ஜெபத்திலே தரித்திருக்க வேண்டும், உபதேசத்திலே தரித்திருக்க வேண்டும், அந்யோன்யத்திலே, அப்பம் பிட்குதலிலே ஸ்தோத்திரம் இடைவிடாமல் தரித்திருக்க வேண்டும். அதே போல அரணிலே ஸ்தோத்திரம் நிலை கொண்டிருக்க வேண்டும். ரட்சிப்பு என்கிற அரண், உபதேசம் என்கிற அரண், இயேசு என்கிற அரண், இந்த அரணிலே நாம் நிலை கொண்டிருக்க வேண்டும். கர்த்தர் நமக்கு என்ன சொல்லுவார் என்று எதிர்பார்ப்பு இருக்க வேண்டும். அவர் நம்மிடத்தில் கேட்கும் போது பதில் சொல்ல கற்றுக்கொள்ள வேண்டும். இப்படி இருந்தால் இந்த தரிசனம் நிறைவேறும். இந்த தரிசனத்தை கர்த்தர் நிறைவேற்றுவார். அப்படியே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.